ரூ. 2,00,000 போனஸ் இந்த வருஷம் வரும். அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒய்ஃப் நான் ஏர்னிங் மெம்பர் அவங்க பேர்ல எஃப்டியை போட்டு வச்சா அவங்களுக்கு வரக்கூடிய வட்டிக்கு டாக்ஸ் வராதுல்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இன்னைக்கு போனஸ் காசை ஒய்ஃபுக்கு கொடுத்தா கிஃப்ட் ரிசீவ் பண்ணதுக்கு ஒய்ஃப் டாக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் எஃப்டி போடுறதுல இருந்து வர வட்டிக்கு டாக்ஸ் வரும். பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 64, நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 படி செக்ஷன் 99 கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் படி ஹஸ்பண்ட் கிஃப்டா கொடுத்த பணத்துல இருந்து ஒய்ஃப் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கமை ஹஸ்பண்டோட இன்கம் கூட கிளப் பண்ணணும் அப்படின்றதுதான் விஷயம். அப்போ இந்த கான்செப்ட் படி ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் மணில ஒய்ஃப் பிக்ஸட் டெபாசிட் போட்டு அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஹஸ்பண்டோட இன்கம் கூட தான் கிளப் பண்ணி ஹஸ்பண்ட் தான் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் கிளப் ஆகும். அந்த பணத்தை வச்சு ஒய்ஃப் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க ஏர்ன் பண்ணா கிளப் ஆகாது. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுத்து அதுல இருந்து இன்கம் வந்தாதான் கிளப்பிங் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். அம்மாக்கு கிஃப்ட் கொடுத்து அதுல இருந்து வருமானம் வந்தா, அப்பாக்கு கொடுத்தா, உங்களுக்கு மேஜரான பையனோ பொண்ணோ இருந்தா அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்து அதுல இருந்து இன்கம் வந்தா, சோ இவங்களுக்கு எல்லாம் கிளப்பிங் ஆஃப் இன்கம் ப்ரொவிஷன் அப்ளை ஆகுமா ஆகாதா? கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.